4:14. இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது அல்லவா? அன்பானவர்களே, you don't know your life. You don't know. The Lord knows everything. You know the past tense, but God knows the present tense. உங்களுக்கு நிகழ்காலம் தெரியும், உங்களை படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். அந்த வார்த்தை சொல்கிறது. நம்பர் 1, the duration of life. Number 2, the danger of the life. Number 3, the duty of the life. I want to repeat. திரும்ப சொல்லுகிறேன். The duration of your life. உங்கள் வாழ்க்கையின் கால அளவு. இரண்டாவது, the danger of the life. வாழ்க்கையில் இருக்கிற அபாயங்கள். அது அன்பானவர்களே, வாழ்க்கை அபாயகரமானதல்ல, ஆசீர்வாதமானது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அபாயகரமான சம்பவங்கள். மூன்றாவது, the duty of our life. வசனத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, the duration of your life. அது நீண்ட காலம் அல்ல, it is very short. அதான் வேதம் சொல்கிறது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் உங்கள் வாழ்க்கை. அன்பானவர்களே, காலையிலே பூத்து மாலை வாடி போகிற புல்லுக்கும் பூக்கும் ஒப்பா இருக்கிறது. இல்லைன்னா சொல்ல விரும்புகிறேன், லைஃப் has significance. உடைய வாழ்க்கை ஒரு மேலான வாழ்க்கை. பார்த்தீங்களா, தேவனுடைய படைத்த போதே with a great plan, 1000 கனவுகள். ஆண்டவருக்கு என்று பயன்பட வேண்டும், ஆண்டவருக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். The reason God created you, not only bless you, you must be a blessing to others. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை என்னை படைத்திருக்கிறார். இரண்டாம் சொல்ல நம்புகிறேன், the danger of the life. வாழ்க்கையின் சில அபாயங்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையே போராட்டம் தான். Every day there are new challenges in your life. ஒவ்வொரு நாளும் there are புதிய புதிய சவால்கள். Life is not easy, it is very hard, but with Christ it is easy. வாழ்க்கை என்பது லகுவானது அல்ல, அது கடினமானது. ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையை லகுவாக மாற்ற ஆண்டவரால் முடியும். அதைத்தான் இந்த 4:17 இப்படி சொல்லுகிறது. 4:17. God has significance in your life. இந்த 4:15 படிக்கிறேன். இப்படி சொல்லுங்கள், ஆண்டவர் சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இதை செய்வோம் என்று சொல்லுங்கள். அடுத்த வார்த்தை, நீங்கள் உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாராட்ட வேண்டாம். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல்